ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன், பெரியம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைவ்லலாம் சொன்னேன் நிறைய பேர்கிட்ட வந்துட்டு. இன்றைக்கி வந்து வீடியோ வந்து அத்தை, அதாவது அக்கா வீட்டில், அப்புறம் அண்ணன் வீட்டில் எல்லாருமே வந்து ஃபார்ம் வச்சுருக்காங்க. தோட்டம் எல்லாமே நிறையா இருக்குது. இங்கே வந்து மல்லிகைப்பூ தோட்டம் அதிகமாக இருக்கும் கைஸ். அதனால் நம்ம வந்து தோட்டத்துக்கு போய் என்னெல்லாம் பண்ணுறோம், தோட்டம் எப்படி இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் வீடியோவில் கவர் பண்ணி காட்ட போகிறேன். அக்கா வீட்டுக்கு போனது, அப்புறமா வந்து அண்ணன் வீட்டுக்கு, எல்லா வீட்டுக்கும் போனது, என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு நான் ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி லைக்கை தட்டிட்டு பாருங்கள். அந்த வீடியோக்குள்ளே போகலாம். மணி ஹாய் ஹாய் கைஸ், நாங்கள் வந்து இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோட்டத்துக்கு போயிட்டுருக்கோம் கைஸ். எங்கள் கூட ஒரு பெரிய பட்டாளமே வராங்க கைஸ், எல்லாம் குட்டீஸ் எல்லோரும் வராங்க. அங்கே வந்து எங்கள் அம்மா எல்லோரும் நிற்காங்க. தோட்டத்துக்கு போகிற வழி தான். நாங்களும் பாப்பாவுக்கு திங்ஸ்லாம் பேக்கில் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் காலையிலேயே. நான் உங்களுக்கு தோட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபுல் வியூ காட்டுறேன். கண்டிப்பாக பாருங்கள் வீடியோவில் ஃபுல்லாக. கைஸ், இது எல்லாமே நம்ம தோட்டத்துக்கு போகிற வழிகள். ஃபுல்லாக செடி, குட்டி குட்டி பூவாக இருக்கும். நேச்சர் சூப்பராக இருக்குது. கோழி, இப்படி செடி, என்ன செடி, களை மாதிரியே இருக்குது பார்க்க. கோழிலாம் கூவிட்டு இருக்கு. குட்டீஸ் எல்லோரும் நடங்க. இங்கே தான் குளிப்பீங்களா? சரி, தோட்டத்துக்கு கூப்பிட்டு போ சித்தி. எங்கே எப்படி போகணும் அப்படின்ட்டு உனக்கு தெரியுமா? ஃபுல் வியூ பாருங்கள் கைஸ், சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக செடி தான், தோட்டமாக தான் இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே. நம்ம பார்க்க போகிறது இந்த மல்லிகைப்பூக்கள் தோட்டம் தான் கைஸ். எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கவே அப்படியே வரிசையாக பார்த்துட்டே இருந்தால் அப்படியே அழகாக இருக்கும். அவ்வளோ பூத்துருக்கு கைஸ். ஏன்னா இப்போ வந்துட்டு சீசன் டைம்ங்கிறதுனால மல்லிகைப்பூ வந்து நல்லா இப்போ வந்து பூக்கும், அதுவும் இல்லாமல் நல்லா விலைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே எல்லா தோட்டத்துலேயுமே வந்து பூ பறிச்சிட்டே தான் இருப்பாங்க. பார்க்க உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெரியும். அப்படியே சைடு அப்படியே வேப்ப மரம் ஒரு மரமாக நிற்கும். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. கரெக்டாக ஒரு இடம் வருதுன்னு பார்த்தேன் கைஸ். பார்த்தா இது கிணறாம். எனக்கு அவ்வளோக்குள்ளே தெரியலை கைஸ். இது வந்து எம்டி ஸ்பேஸ் விட்ருக்காங்க, அதாவது இங்கேயும் பூச்செடி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. இங்கே தான் அக்காவோட தோட்டம். எல்லோரும் பூ பறிச்சிட்ருக்காங்க. காலையிலே வந்துடுவாங்க, வந்து பூ பறிச்சிட்ருக்காங்க. சூப்பராக இருக்கும் பார்க்கவே. இது பக்கத்தில் உள்ள தோட்டம் கைஸ். இதுதான் நம்ம தோட்டம். ஃபுல் வியூ எப்படி இருக்குது பார்க்கவே அழகாக இருக்குது. ஒரு ஒன் பை ஒன்னாக இருக்கும். ஸ்பேஸ் விட்டு ஒரு தோட்டம். எல்லோரும் மல்லிகைப்பூ தோட்டம் மோஸ்ட்லி பார்த்துருப்பாங்க. இருந்தாலும் நம்ம வீட்டு தோட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நான் காட்டுறேன் கைஸ். பாருங்கள், இது வந்து இங்கேருந்து அங்கே பின்னாடி வரைக்கும் இருக்குது கைஸ். நான் வந்து உள்ளே போய் காட்டுறேன். ஆமாம், எங்கேனாலும் போனாலும் எப்படி போனாலும் ரூட்டு கொண்டு வந்து விட்டுரும். இவ்வளோ அழகாக இருக்குது பூவு, நல்லா பெருசாக பூத்து. பூவெல்லாம் அழகாக இருக்குது பார்க்கவே. மணி ஹாய் ஹாய். மாஸ்டர் நல்லா இல்லையா? கண்ணு கூசுது, வெயில் அதிகமாக இருக்குது. பட் செடி எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல பார்க்க. ஹாய் சொல்லுங்கள் குட்டீஸ் எல்லோரும். ஹாய். வீடியோவோட பூ பறிக்கன்னு சொல்லிட்டு மாஸ்டரும் போய் களத்தில் இறங்கிட்டார். நான் உங்களுக்கு ஜூமில் காட்டுறேன் கைஸ். மாஸ்டர் நிற்கிறத தான் நிற்கிறாரு பாருங்கள். எங்கள் அக்கா எல்லோரும் நிற்கிறாங்க. தென் எல்லோரும் பூ பறிச்சிட்ருக்காங்க. கைஸ், சுற்றி ஏரியாவே செம்மையாக இருக்குது கைஸ். இது வந்து எல்லாமே புதுசாக வந்து குட்டி குட்டியாக செடி வச்சுருக்காங்களாம் இப்போ தான். ஸோ எல்லாமே மல்லிகைப்பூ எல்லாம் சின்னதாக நிற்கி, எல்லாம் காம்பு வச்சு. இனிமேல் வந்து இதே இந்த சைஸ் மாதிரியே இதுவும் பெருசாக வளர்ந்து இதுவும் பூ கொடுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அக்கா வீட்டில் வந்து புதுசாக ரோஸ் பூ செடி மாதிரி வளர்ந்துருக்கு கைஸ். செடி மாதிரி இல்லை, மரம் மாதிரி நிற்கிது. எப்படி பார்த்தா பூ எவ்வளோ இருக்குது பாருங்கள் கைஸ்.
சூப்பராக இருக்குது பார்க்கவே எல்லாமே. அவ்வளோ ரோசஸ் அழகா இருக்கா? பறிச்சு கொடு சித்திக்கு, பறிச்சு கொடு. பார்க்கவே அழகா இருக்கு. குட்டீஸ் எல்லாரும் சேர்ந்து பூ பறிக்கிறாங்க. நீ காட்டு, பூ காட்டு. ஒரு வழியாக ஒரு தோட்டத்தை வந்து வாட்ச் பண்ணிவிட்டு விசிட் பண்ணிவிட்டு எப்படி எப்படி இருக்குன்னு எல்லாமே பார்த்துட்டு அகைன் வந்தாச்சு. 2வது தோட்டத்துக்கு நம்ம அடுத்தது போகிறோம். சாப்பிட்டுட்டு அப்புறமா அகைன் அடுத்த விசிட். ஃபைனலாக வந்துட்டு நான் வந்து தோட்டத்துக்கு போயிட்டு வந்தேங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் செம்ம டயர்டு கைஸ். அப்புறமா கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா நல்ல பிரியாணி செஞ்சோம் கைஸ். எல்லாருமே நான் தான் செஞ்சேன் ஆக்சுவலி. செஞ்சு நல்லா முட்டை நல்ல பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் வந்து நம்ம இப்போ தோட்டத்துக்கு தான் கிளம்ப போகிறோம். இது வந்து பெரியம்மா வீட்டு தோட்டம். ஸோ அதனால் அதுதான் இருக்கிறதுல ரொம்ப பெரிய தோட்டம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஆல்ரெடி நான் போயிருக்கேன், சின்ன வயசுலாம் நிறைய வாட்டி போயிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு போய், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. சரி இப்போ எப்படி இருக்குது ஃபார்ம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். என்னோட நீங்களும் பார்க்க போகிறீங்க. ஒரு வழியாக நாங்கள் வந்து தோட்டத்துக்கு கிளம்புறதுக்காக நான் பாப்பா அப்புறம் எங்கள் வீட்டில் உள்ள கிட்ஸு எல்லோரும் சேர்ந்து ரெடியாக கிளம்பிட்டு அப்படியே போகிறதுக்கு நடந்துக்கிட்டே இருக்கோம் கைஸ். தோட்டத்துக்கு வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போயிட்டுருக்கோம். இதான் மெயின் ரோடு, ஒரு மெயின் ரோடு. ஆப்போசிட்டில் வந்து நிறைய பூச்செடி எல்லாமே வச்சுருப்பாங்க கைஸ். ஃபுல்லாக ஏரியா ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் மோஸ்ட்லி. நம்ம வந்து இப்போ ரோடை க்ராஸ் பண்ணி ஏரியாவுக்கு போகிறோம் தோட்டத்துக்கு. மணி ஹாய். வெயில் கைஸ். கைஸ் போகிற வழியெல்லாம் பாருங்கள் கைஸ். ஒரே தென்னந்தோப்பு, அப்புறம் தேக்கு மரம், இப்படி ஒரு மரமாக தான் இருக்குது. ஃபுல்லாக அப்படி தான் ஏரியா ஃபுல்லாக கைஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பலாமரம் கைஸ். அப்படின்னு நாங்கள் போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே நான் ஜூமில் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். பலாக்காய் கைஸ். பலாப்பழம் வந்து பழுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. நான் பார்த்துட்டு அப்படியே அதில் ஒரு கேப்சர் பண்ணிட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நின்றுட்டுருந்தேன். அப்படியே எல்லோரும் முன்னாடி போக ஆரம்பிச்சு அப்படியே நானும் கிளம்பிட்டே போய் இடத்துலலாம் அந்த மாஸ்டர் வந்து இந்த மாங்காவை பறிக்கிற வேலையே பார்த்துட்ருக்காரு கைஸ். கரெக்டாக நிறைய மாங்காய் கிடக்கு. ஆனால் பார்த்தீங்களா எவ்வளோ கிடக்குன்ட்டு ஒரு லைவ்லேயே காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ அழகாக 2 காய் கைஸ் ஒரே இதில். பார்க்க நிறைய பழம் பழுத்து பழுத்து கிடக்கு. சூப்பராக இருக்குது வியூவே பார்க்கறதுக்கு. அவ்வளோ ஒரு சீனரி வந்து அப்படி சூப்பராக இருக்குது கைஸ். மாஸ்டர் வந்து என்ன வேலை பார்த்துட்ருக்காருங்க கைஸ். வர்ற வழியில் ஒரு பூ, செம்பருத்தி பூ தான் கைஸ். இது எல்லாமே பார்த்துட்டு அழகாக இருந்ததுன்னு நான் பறித்து கேட்டேன். மாஸ்டர் பறிச்சு தந்தாங்க. வரிசையாக இவானி டாடியும் சேர்ந்து செம்பருத்தி பூ பறிச்சிட்ருக்காங்க வரிசையாக. பற்றி ஆமாம். ஒரு வழியாக வந்து நடந்து நடைப்பயணமாக வந்து இந்த தோட்டத்துக்கும் ஒரு வழியாக வந்துட்டோம். பேக் வியூவில் காட்டுறேன், ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். ஒரு வழியாக தோட்டத்துக்கு வந்து விட்டோம் நாங்கள். இவ்வளோ அழகான தோட்டம் மலையடி வாரத்திற்கு கீழே. வா சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஆவாரம் பூ இருக்குது கைஸ். ஆவாரம் பூ, செம்பருத்தி பூ எவ்வளோ அழகாக இருக்குது. பூ இருக்கா மாஸ்டர்? நிறைய பூ இருக்குது. கைஸ் இங்கே மாடியில் டாப்பில் அடிக்கிறது மாஸ்டர் உட்காந்து நெல்லிக்காய் பறிக்கிறாப்புல. இப்போ வந்துட்டு எல்லா செடியும் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னேன். இதில் வந்து தண்ணி பாய்ச்சிட்ருக்காங்க. ஏன்னா காலையில் வந்து பூ பறிப்பாங்க அண்ட் சாயந்தரமாக வந்து தண்ணி பாய்ச்சுவாங்க எல்லா செடிக்குமே. மல்லிகைப்பூ செடியை பொறுத்த வரைக்கும் நல்ல பூலாம் நல்லா 20 கிலோலேருந்து 30 கிலோ வரைக்கும் போகும் கைஸ். மோஸ்ட்லி தூத்துக்குடி ஏரியா சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து இங்கேருந்து தான் அதிகமாக, இங்கேருந்து பக்கத்து ஏரியாவில் இருந்தால் அதிகமாக மல்லிகைப்பூ வந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பூலாம் பார்த்திங்கன்னா நல்லா தடி பூவாக இருக்கும். இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா பூ வந்து எல்லாமே எடுத்திருப்பாங்க. ஒன்று வேணால் மிச்சம் இருக்கலாம். ஒன்று இருக்குது, 1-2 மிஸ்ஸிங்காக இருக்கலாம். ஸோ இந்த சைடு ஒன்று அண்ட் தென் அந்த சைடில் ஒன்று இருக்குது கைஸ். அதுக்கப்புறம் சுற்றி காற்றை பாருங்கள் கைஸ். சரியான காற்று. ஏரியாவே ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே அப்படி அழகாக இருக்குது நேச்சரே. நான் உங்களுக்கு கிணத்தை காட்டுறேன். அண்டு நிறைய கொஞ்சம் சின்ன மரங்கள்லாம் இருக்குது. எலுமிச்சை பழ மரம், அப்புறம்
அரளிப்பூவா ஏதோ ஒரு பூ சொன்னாங்களே, அந்த பூலாம் இருக்குது. ஸோ நான் அதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் 1 by 1. பழம் மரம் கைஸ் இவ்வளோ இருக்குது பார்த்திங்களா. இவ்வளோ நிறைய காய் காய்க்கும். நிறைய காய் வந்து மோஸ்ட்லி எங்கள் பெரியம்மா எல்லாத்தையுமே பறிச்சிட்டாங்க. எல்லாம் காயாக தான் கிடக்கு. இப்போ வந்து பழம் அவ்வளோக்குள்ளே இல்லை எதுவுமே. சூப்பராக இருக்குல்ல அப்படி ஒரு ஃபார்ம் ஏரியா. ஒரு சூப்பரான ஒரு இடத்த காட்ட போகிறேன் கைஸ் உங்களுக்கு. அழகிய ஒரு கிணறு. எப்படி இவ்வளோ ஒரு பெரிய கிணத்தை பார்த்துருக்கீங்களா கைஸ்? சூப்பராக இருக்கும். தண்ணியை பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி கிடக்குன்ட்டு. இது பக்கத்தில் பம்பு செட்டு இருக்கும். அப்புறம் பக்கத்துலேயே ஒரு முருங்கைக்காய் மரம் இருக்குது, காய்ச்சிக்கிட்டு இருக்கு. அம்மா எல்லோரும் பறிச்சிட்ருக்காங்க கைஸ். இதெல்லாம் பார்க்க எப்படி தெரியுது இந்த செடியெல்லாம் பார்க்க? ஃபுல்லாக கருவேப்பிலை. எனக்கு நம்பவே முடியலை பார்த்த உடனே. எல்லாம் குட்டி குட்டி கருவேப்பிலையாக இருக்குது. எல்லாத்தையும் பறித்து கடைகளுக்கு விற்றுருவாங்களாம். ஸோ அதனால் எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குது ஏரியாவே. கிணறு, நேச்சர், மரங்கள், ரொம்ப பூவு. தாங்க பழம். மாஸ்டர் வந்து ஒரு பழம் பறிச்சிருக்காப்புல, எலுமிச்சை பழம். கொஞ்சம் காய் தான் அப்படி பார்த்தாலும். நெல்லிக்காய் மரம் பார்க்க சூப்பராக இருக்குது. வேணாம் அங்கெல்லாம் எல்லாரும் ஒன்றாக இருக்கும் தருணம். வாழை, கொய்யா, அப்புறம் சப்போட்டா பழம். பார்க்கவே சூப்பராக இருக்குது ஏரியா. இதெல்லாம் என்ன செடி? கத்திரிக்காய்ன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக கத்திரிக்காய் போட்டிருக்காங்க. எவ்வளோ கத்திரிக்காய் போட்டிருக்காங்க. ஆனால் இன்னும் கத்திரிக்காய் முளைச்சிருந்துச்சுன்னா நாங்களும் முளைச்சிருந்துச்சின்னா ஒரு வேளை நாங்களும் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் வீட்டுக்கு. எப்போவுமே நான் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு வரும்போதுலாம் கத்திரிக்காய் கிடைக்கும். இந்த டைம் தான் கிடைக்கல. சப்போட்டா பழமா? சப்போட்டா பழம், ரோஸ். மாமரத்தில் மாங்காய் இல்லை. எல்லாம் இப்போ தான் இலை ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கு. புதுசாக இலை வருது. எல்லாமே புது இலை வந்து பூ வச்சு காய் காய்ச்சி விடிஞ்சிரும் கைஸ். இங்கேருந்து எங்கே வரைக்கும் தேக்கிருக்கு பாருங்கள். இது ஃபுல்லாக எம்டி ஏரியாஸ், ஃபுல் ஏரியாஸ். மாஸ்டர் மரத்தில் ஏறும் தருணம். சித்தப்பு என்ன பண்ணுற சித்தப்பு? மாங்காய் மரத்தில் மாங்காய் பறிக்க போயிருக்கியாப்பு? ஓகே மாஸ்டர், எங்களுக்கெல்லாம் கிடையாதா? நீ போய் வாங்கு போ. நான் ஹாயே சொல்லாம இவானி ஹாய் காட்டுறேன். என்ன இவானி நீ என்ன சாப்பிட்ற? கொஞ்சம் காட்டு அம்மாக்கு. எலுமிச்சை பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்கா இவானி. வந்து இருங்க, கொய்யாக்கா கடிக்கிற மாதிரி எலுமிச்சை பழத்தை கடிச்சிட்டு இருக்கு இவானி. அம்மா டேஸ்டாவா இருக்கு. சாப்பிட்ற? நல்லா இருக்கா? கையில் ஒரு மாங்காய், ஒரு நெல்லிக்கனி. ஒரு வழியாக வந்து நாங்கள் தோட்டத்துக்கு எல்லாம் போயிட்டு அப்படியே நானும் பாப்பா எல்லோரும் நடந்து வந்துட்டுருக்காங்க பின்னாடி. போயிட்டு வந்தாச்சு கைஸ். இனிமேல் வந்துட்டு நேராக அக்கா வீட்டுக்கு போயிட்டு திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு கேரி பண்ணிவிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்ப வேண்டியதான்.